இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனம் என்ன? ஆண்டவர் கூறுவது இதுவே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி பெருமை பாராட்ட வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ ஆண்டவரை அறியும் அறிவை நாம் பெற்றிட ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். கடவுளை அறியும் அறிவை நாம் பெற்றிட ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். அதுதான் அவர் கேட்குறார். ஞானி நான் தான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, நான் எல்லாம் செய்கிறேன் அப்படி சொல்லி நடக்கிறத விட, ஆண்டவரே நான் எதில் குறைவாக இருக்கிறேன், நான் எதில் குறைவாக இருக்கிறேன், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். அப்போது அவர் என்ன செய்கிறாரு? பெருமை பாராட்ட விரும்புவோம் என்றால் யாரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து. நம்மளை பற்றி, மனுஷனை பற்றி நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபிக்கிறன்ற பெருமை வேண்டாம். ஆண்டவரை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து மட்டும்தான். நம்ம குறித்து நம்ம ஒரு நாளும் பெருமை பாராட்ட அவர் விரும்ப மாட்டார். ஏனென்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அழகாக சொல்வது, மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி, எல்லாரும் வாசிங்க, மாறாக தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். தன்னுடைய பிடிவாதம், தன்னுடைய இந்த பிடிவாதத்தினால தாங்க இன்றைக்கி எல்லாம் சீரழிந்து சீர்கட்டு நிம்மதி இழந்து மகிமை இழந்து சமாதானத்தை இழந்து பொறுமை இழந்து எல்லாத்தையும் இழந்து அவ நிலையில் நிற்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அந்த பிடிவாத குணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சரோஜம்மா அவனை பார்த்து விளையாண்டுருக்காங்க, இங்கே பாருங்கள், சரிங்களா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அந்த பிடிவாத குணம் ஏனென்றால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எரேமியா 9:13 சொல்லுகிறது, ஆண்டவர் கூறுவது நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள், என் சொல்லுக்கு அவர்கள் இப்போ ஆண்டோடைய சொல்லுக்கு நீ செவி கொடுக்கலன்னா எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆண்டோடைய சொல்லுக்கு நீ செவி கொடுக்கலன்னா எப்படி நீ அவருடைய பிளஸ்ஸிங்கை எதிர்பார்க்க முடியும்? எப்படி அவருடைய பிளஸ்ஸிங்கை எதிர்பார்க்க முடியும்? முடியுமா? எதிர்பார்க்கறது அசிங்கம் தானே. ஒருத்தருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் அவங்கள்ட்ட நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறது நல்லா இருக்கா? அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பண்ணால் தானே நல்லாயிருக்கும். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை. அப்போ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? அவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரை பாராட்ட வந்திருக்கணும். அவரை பாராட்டாமல் நம் வீண் பெருமை நம்ம பற்றியே நம்ம பாராட்டிட்டு தான் நல்லா இருக்குமா? இப்போ யாரை பாராட்ட வேண்டும்? யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட இன்று நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என் குரலுக்கு, அப்போது நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் அது உங்களுக்கு நன்மை பெற விரும்புகிறீர்களா? அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாதை அதான சொன்னாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆனால் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? 24ஆம் வசனத்தில் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ள திட்டத்தின்படி
நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக இன்னைக்கு அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சபத்தில் உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டாம், முன்னோக்கி செல்ல வேண்டும் தவிர பின்னோக்கி போகக்கூடாது. முன்னோக்கி ஒரு ஸ்டெப் மேலே. அன்றைக்கி அங்கே உட்காந்துருந்தீங்க, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை இங்கே நிற்க வச்சுருக்கிறார். உண்மையா இல்லையா? எங்கேயோ இருந்தீங்க, இன்றைக்கி ஆண்டவர் கொண்டாந்து சந்திப்பு கூடாது உட்கார வச்சுருக்காரா இல்லையா? இந்த இடத்துல ஒருத்தர் நிறுத்துறாரு சொன்னால் அது யார்? ஆண்டவர் நிறுத்துறார். இப்போ ஆண்டவர் நிறுத்துறாதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இல்லையான்னு அவர் பார்க்குறாரா? பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. தகுதி இருக்கிறவங்கள பார்க்க மாட்டார். யார் பார்ப்பார்? தகுதி இல்லாதவங்களை தான் இங்கே நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஞானிகளை நிறுத்த மாட்டார். சட்டப்படிப்பு படித்தவங்களை நிறுத்த மாட்டார். பெரிய பெரிய பைபிள் காலேஜில் படித்து ப்ரொஃபஸரான கொண்டு இங்கே நிறுத்த மாட்டார். ஒன்றுக்கும் உதவாத நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். என்னெல்லாம் அப்படித்தான் நிறுத்தியிருக்கிறார். உதவாத SSLC படித்த என்ன, பார்டர் மார்க் வாங்கின என்ன கொண்டு வந்து இங்கே நிறுத்தி உங்களுக்கு விளக்கம் சொல்ல வைக்கிறாரே. ஆமென். அப்போ உங்களையே இங்கே கூட நிறுத்துறாருன்னா நம்மளாம் பெரிய ஞானிகளா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 27ஆம் வசனம் எரேமியா 7:27, நீ அவர்களிடம் எல்லாம் கூறுவாய், நீ அவர்களிடம், அவர்களோ உனக்கு நல்லா படிக்கும், நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு என்ன எழுதியிருக்காங்க? பதில் தர மாட்டார்கள் எழுதியிருக்குது. செவி சாய்க்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. செவி சாய்க்க மாட்டாங்க. அந்த குணம் நமக்கு தான் இல்லையே. செவி சாய்க்கிற குணம் தான் நமக்கு இல்லையே. கவனிக்கிற குணம் தான் நமக்கு இல்லையே. நமக்கு அந்த கோபம் தான் முன்னால் நிற்குது. அல்லேலூயா. அவர்களோ உனக்கு முதல்ல என்ன செய்ய மாட்டாங்க? நீ அவர்களை கூப்பிடுவ, அவங்க பதிலும் தர மாட்டாங்க. இப்படிதான் நடக்குது. கத்திக்கிட்டே இருப்பேன் கூகுள் மீட்டில். எத்தனை பேர் பதில் கொடுக்குறீங்க? ஆமேன்னு நீ கொடுக்குற. சந்தோஷம். தம்பி ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லுவான். காப்ரியல் மாத்திரம் தான் கரெக்டாக சொல்லுவான். கரெக்டாக இது இல்லையா? நீ அவர்களுக்கு இந்த சொற்களை கூறுவாய், அவர்களோ உனக்கு, நீ இந்த சொற்களை யார்கிட்ட சொல்லுவ? மக்கள்கிட்ட சொல்லுவ. அவர்கள் உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். இந்த சொற்களை அந்த வார்த்தை மேல விரல வெய்யு. நீ அவர்களிடம் சொற்களை எல்லாம், அவர்களோ உனக்கு, நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். அப்ப தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை அவர் தண்டித்தும் திறந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அவர்கள் வாயிலிருந்து அகன்று. பாருங்க இன்னைக்கு என்ன வசனத்தானவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. வெரி ஷார்ப். எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாருங்க. எவ்வளோ கூர்மையான வார்த்தைகளை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் 26ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. அவர்களோ கவனிக்க முரட்டு பிடிவாதம் கொண்டு, முரட்டு பிடிவாதம் கொண்டு, சத்தமாக, முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயலை. அப்போ உங்களுக்குள்ளே இருந்த அந்த நிறைவான ஆவியானவர் எங்கே போச்சு? நிறைவான ஆவியானவர் எங்கே போச்சு? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே பாடினீங்க, எங்கே போச்சு? சூழ்நிலை மாறுச்சா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? மாறிச்சா மாறலையா? மாறிச்சின்னு சொல்லுவாங்களா? கை உறுத்தி சொல்லுங்கள் சூழ்நிலை மாறிச்சின்னு. நான் சொல்கிறேன் மாறல. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் மாறல. மாறிச்சா? உண்மையிலேயே மாறிச்சா? சொல்லு உண்மையிலே மாறிச்சா? மாறலை. கரெக்டா? மாறலை. நம்முடைய பிடிவாத குணத்தை இதுக்கு காரணம். அல்லேலூயா. இந்த பிடிவாத குணத்தை என்ன பண்ணணும்? நம்ம
மாற்றணும்ல, தூக்கி போடணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை.